நேத்து நீ எங்கிருந்தோ ஒரு வண்டியை கட்டி இழுத்து வரும்போதே நினைச்சேன் பின்னாடி போலீஸ் வருவாங்கன்னு. அந்த வண்டி மேல சத்தியம், அந்த வண்டிக்கு ஆர்சி புக்லாம் ஒரிஜினலா இருக்கியா? இது யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா என் பேர் கிரிதர். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஐயோ தப்பா சொல்லிட்டேன். நீங்க கேட்டதுக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். அப்புறம் எதுக்கு நீ என்ன பார்த்து பதுங்கின? நேத்து இவங்க இங்க ஒரு வண்டியை கொண்டு வந்து வித்தது உண்மைதான். ஆனா சத்தியமா அது ஒரு வருட்டு திண்டி இல்ல, இல்ல திருட்டு வண்டி இல்ல. என்ன சார் பண்றது? நான் எது பண்ணாலும் என்ன எல்லாரும் சந்தேகமா பாக்குறாங்களே. அது எதுக்கு? என்ன இந்த சூரிய கிரகணத்துல பிறந்தனால என்ன தப்பா பாக்குறாங்க சார். ஆனா நான் ரொம்ப நல்லவன் சார். திருட்டு முகமா இருந்தாலும் ஆளு ரொம்ப நல்லவன். ஆமா சார். கூப்பிடுறவன் அந்த ரமேஷ் தான். ஓ, ரமேஷ் அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? ரமேஷோட எந்த அடிதடி கேஸ் சார்? அப்படின்னா அந்த ஆளு பிரச்சனைக்காரன் போல இருக்கு. இல்ல பிரச்சனைக்காரன் இல்ல, பிரச்சனைய சால்வ் பண்ணுவான். சிலப்ப பிரச்சனையை ஆரம்பிப்பான். வண்டி உடைக்கிற இடத்துல தான் இருப்பாரு. வாங்க காமாங்க. வாடா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த மாயனூர் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே இல்ல இவ்ளோ லட்சணமான மூஞ்சி. அப்புறம் நீங்க மட்டும் கண்ணாடியை பார்த்து ரசிச்ச போதுமா? உங்க மேல உயிரையே வச்சு பின்னாடியே திரியிற ஒருத்தி இருக்கா. யாரு? நான் தான். வேணா அடி வாங்குவே. போ. அதோ அவர்தான் சார். நேத்து ஆக்சிடென்ட்ல இறந்து போன நான் இல்ல. நல்ல கேள்வி, நல்ல பதிலும் கூட. வாயை திறந்து பேசாத உங்ககிட்ட அப்பவே சொன்னல. இப்ப கேட்டல. You shut up. ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கணும். உன் சொந்த ஊர் எது? உனக்கு ஊரே கிடையாதா? உன் வாயில என்ன போண்டாவா? ஷட் அப். இன்னும் சார் சொன்னனால வாய்க்கு ஷட்டர் போடு. உனக்கு இல்ல. சரி. இறந்து போனவன் ஊரு பேரு இப்படி ஒரு விவரமும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த பாடிய பார்த்த உடனே இந்த அட்டெண்டர் உன்னை கூப்பிட்டுருக்கா, நீயும் ஆஸ்பத்திரி போய் பாத்துருக்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன தேடி சார் இங்க வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன அங்கிருந்து பார்த்த உடனே சார் இப்படி ஜர்க்கானதுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் தான் சார். இந்த காரணத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம். இப்ப காரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். தெரியல. சரி, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அந்த ஆளோட பையனோட அந்த ஊரு வீடு எதுன்னு. அந்த ஆள் எங்க? யாரு? அதான் உங்க அப்பா. சார், என்னோட அப்பாவை பத்தி பேச எனக்கு கோவம் வரும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஒரு ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க எந்த காலத்துல என்னென்ன வழி இருக்கு அது உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? ஐடென்டிட்டி கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேப்பர் எல்லாம் வண்டிக்கு. நீ சொல்ற இந்த கார்டு டாக்குமெண்ட்ஸ் இது வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. வண்டி வேற கோவா ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு நான் இப்ப என்ன பண்றது? என்ன செய்யணுமோ அதை எங்க டிபார்ட்மெண்ட் செய்யும். நான் கேட்டது மட்டும் நீ பதில் சொல்லு. உங்க அப்பா எங்க? அப்பா வந்து கொஞ்ச நாளா எங்க போயிருக்காரு, என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஓஹோ, அதான் விஷயமா? அப்பா காணாம போய் பல நாள் ஆச்சு. அத பத்தி நீ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? இல்லையே சார். என்னோட அப்பா காணாம போறதெல்லாம் முதல் தடவை இல்ல. அவரு ஊரு சுத்துற ஆளு. திடீர்னு வருவாரு, திடீர்னு போயிருவாரு. நானும் திரும்ப வருவேன். வேணும்னா ஒட்டு மொத்தமா வந்து தூக்கிட்டு போவேன். அப்பனையும் அவனையும் ஞாபகம் வச்சுக்க. அண்ணா ரமேஷண்ணா, எனக்கு ஒரு டவுட். இந்த செத்து போன ஆளை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியலண்ணே. ஒரு பர்ஸோ கார்டோ எதுவுமே இல்லாதப்போ அதுல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. ரமேஷண்ணா, எனக்கு என்னமோ இந்த ஸ்டீபன் மேலதானே ஒரு டவுட் இருக்கு. நேத்து பாடி அங்க வந்தப்போ அவன் மட்டும் தானே அங்க இருந்தான். அவனை அடிச்சு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸ்டீஃபன், ஒரு நிமிஷம் வாயே. நீ கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு நான் யாரு? உன் வீட்டு வேலைக்காரனா? வேணா, நாங்க வரேன். என்னோட வேலையே நான் தானே முடிக்கணும். வேணா, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. டியூட்டி டைம்ல என் மேல கைய வச்சேனா பெரிய பிரச்சனை ஆயிடும். டியூட்டியா? இது என்னடா டியூட்டி டைம்ல உன்னோட டியூட்டி? எட்ரா, நேத்து ஆக்சிடென்ட்ல இருந்தவரோட பணத்தையும் பெருசையும் எட்ரா. நான் கொடுத்துறேன். டாக்டர், அந்த ஜெனரல் வார்டுல இருக்கிற மணிகண்டனுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அந்த ஆளோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க சார். சார், அவங்கதான். இங்க பாரு, வர்றவங்க அந்த செத்து போனவங்களோட சொந்தக்காரங்க. இப்போதைக்கு நீ அவங்கள பார்க்காத, போ. வா.
ஏண்டா இன்னும் நீ அதை விடலையா? நான் அதை விட தயாரு. அந்த ஆளு தன்னை விட்டு போக மாட்டேங்கிற. ஒரு ஆளை போல 7 பேர் இருக்கிறதா நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஒரு ஆளு மாதிரி 7 பேரோ 8 பேரோ இருக்கட்டும், ஏன் பிரச்சனை அது இல்ல. இங்க பாரு, அந்த பாடியை நீ பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம், அந்த பாடியை நீ பார்த்ததனால ஏற்பட்ட இம்பாக்ட். இப்போதைக்கு அந்த விஷயத்தெல்லாம் நீ மறந்துடு ரமேஷ். இதுக்கப்புறம் நிறைய வண்டியை ஸ்கிராப் பண்ணி 10 காசு சம்பாதிச்சு 4 பேருக்கு சோறு போடுறதோ இல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வாழ்க்கையை என்ஜாய் பண்றதோ உன்னோட இஷ்டம். லக்ஷ்மி நாராயணன், சன் ஆஃப் கல்யாண் நாராயணன், லக்ஷ்மி கிருபா ஹவுஸ், சித்தூர், பாலக்காடு. இந்த உண்மைகளை நான் உங்களுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும். உங்களுக்கு இது தெரியறதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் கொல்லப்பட்டிருக்கலாம், இல்ல நானே தற்கொலை பண்ணிருப்பேன். கடவுளால கைவிடப்பட்ட எனக்கு நீங்க தான் உதவணும். உங்களால மட்டும்தான் அது முடியும். இந்த சீட்டு தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. தன்னோட உயிர் ஆபத்தில் இருக்குங்கிற விஷயத்த அவர் யாருக்கோ எழுதியிருக்காரு. உதவிக்காக யார்கிட்டயோ கெஞ்சிருக்காரு. டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே மறந்துட்டு 2 கட்டிங் போட்டுட்டு நான் போய் என்னோட வேலையை பார்க்கலாம். ஆனா காலில் யாரோ இறுக்கி பிடிச்ச மாதிரி, பின்னாடி யாரோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. உயிரோட பார்க்கலனாலும் என்னை காப்பாத்துங்க என்னோட குரலின் காதலை கேட்டுட்டே இருக்கு. இங்க யாரா திருட்டு வண்டி விக்கிறவன்? அவன் பேரு விக்ரமன். ஏழ்தான் கையடு. அப்போ உன்னை தூக்குனாலே போதும். தூக்குறதுக்கு என்ன நான் கை கால் வராமையா படுத்துக்கிட்டு பேசவே விடக்கூடாது. திருடியவனை பிடிக்காம வண்டி பணம் கொடுத்து வாங்கியவனை பிடிக்கிறீங்களாடா? திருட்டு கேஸ் பிடிக்க எல்லா இடத்துலயும் போலீஸும் கோர்ட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல போலீஸ், கோர்ட், மைசூர், தகசர் எல்லாமே நாங்கதான். மாயா பஜார்ல ரவுடித்தனம் செய்யலான்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வண்டி உடைக்கிற இடம். உங்க எலும்பெல்லாம் உடைச்சிருவேன்.